புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோவில்களில் விடிய விடிய நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை முதல் கால பூஜை தொடங்கி அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடந்தது. மூலவருக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவிய அபிஷேகங்கள் நடைபெற்றன. விடிய விடிய சிவ பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதேபோல காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில், வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் உட்பட்ட புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களில் சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து கோவில்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் பக்தர்கள் நெறிமுறைப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி பொலிவுறு நகர மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அண்ணா திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகளை சுமார் 12,05,00,000 மதிப்பில் மறு கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று முடிவுறும் தருவாயில் உள்ளது. இதன் முதற்கட்டமாக லபோர்த் வீதியில் உள்ள 20 கடைகளும், சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள 79 கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே அங்கு கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே ஒதுக்கீடு செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு சட்டசபையில் முதல்வர் அலுவலகத்தில் வழங்கினார். அப்பொழுது சபாநாயகர் செல்வம், எம்எல்ஏ நேரு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய் அதிகாரிகள் சத்யநாராயணன், பிரபாகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அருகே நாயை கொன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகா மாநிலம் மங்களூருவை சேர்ந்தவர் நாட்டார் ஷா. இவருக்கு வயது 42. இந்த பெண் ஆரோவில் சர்வதேச நகரத்தில் தன்னார்வலராக பணியாற்றி வருகிறார். இவர் கோட்டக்குப்பம் அடுத்த பெரிய முதலியார் சாவடி கந்தப்பன் நகரில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வருகிறார். நாட்டார் ஷா வீட்டில் பெண் நாய் ஒன்றை வளர்த்து வந்தார். ஒரு வாரமே ஆன நிலையில் கடந்த 21ஆம் தேதி அந்த நாயை அடித்து கொன்று அங்குள்ள இரும்பு கேட்டில் கயிற்றில் தூக்கில் தொங்க விட்டிருந்தனர். இது குறித்து நட்டார் ஷா கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நாயுடன் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நட்டார் ஷாவிடம் ஒப்படைத்தனர். திவான் கந்தப்பன் நகர் குடியிருப்பு மக்கள் அந்த நாய்க்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் நாயை கொன்ற நபர்களை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க கோரி விலங்கு நல ஆர்வலர்கள் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நன்றி உள்ள ஒரு விலங்கை கொலை செய்து மனித மிருகத்தை உடனே கைது செய்ய வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி வெள்ளாளர் வீதியில் உள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் மகா சிவராத்திரி விழா நேற்று கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி வெள்ளாளர் வீதியில் உள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதனை ஒட்டி மாலை 6 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை 4 கால பூஜைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மிருதங்க கலைமாமணி பாரத் குழுவினரின் வாத்தியாஞ்சலி நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு, திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு
மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். எம்ஜிஆர் உலக பேரவை சார்பில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கம்பன் கலையரங்கில் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதாக பேரவையின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன், உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் 108வது எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முருகு பத்மநாபன், எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசிறி கணேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா அல்லது சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் கலக்கல் காங்கேயனின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர், புவனகிரி அழகு சுந்தரம் குழுவினரின் ஆடல் பாடல் நிகழ்வும் சென்னை ராஜாவின் கானா இசை தர்பார் ஆகியவையும் நடைபெறுகிறது என்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை, விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை மற்றும் கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து செய்கிறது என்று தெரிவித்தார். பேட்டியின் போது எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் பெருமாள், நாகராஜ், ராஜ்குமார், கேப்டன் ஜெயசுந்தரம், சிவபிரகாசம், குணசேகர், நீலகண்டன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜெரினா ஆகியோர் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமம், களித்தீர்த்தால் குப்பம் ஆகிய பகுதிகளில் பாலம் கட்டுமான பணி, நடைபாதை கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை 14,03,500 ரூபாய் மதிப்பீட்டிலும், திருபுவனை கிராமம் சம்போடை வாய்க்காலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை 11,46,600 ரூபாய் மதிப்பீட்டிலும், களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் PS பாளையம் உபரிநீர் வாய்க்காலில் அய்யனார் கோவில் அருகில் நடைபாதை கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை 9,59,000 ரூபாய் மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயரமுள்ள அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பூஜை நடைபெற்றது. இதில் முதல் கால பூஜை 6:25 முதல் இரவு 9:28 வரையும், இரண்டாம் கால பூஜை 9:28 முதல் காலை 12:31 வரையிலும், மூன்றாம் கால பூஜை அதிகாலை 12:31 முதல் காலை 3:34 வரையும், நான்காம் கால பூஜை அதிகாலை 3:34 முதல் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற இந்த 4 கால பூஜைகளும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், குங்குமம், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு பரதகான சபா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோகிலாம்பிகை திருக்காமேஸ்வரர் உடனுரை ஆலயத்தில் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதனையடுத்து புதுச்சேரி பரதகானா சபா நாட்டியாஞ்சலி சார்பில் 9ஆம் ஆண்டிற்கான நாட்டியாஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பரதகானா சபாவின் தலைவர் சுந்தர வடிவேல் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி அபயகரம் கிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு, வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து பரதகான சபா நாட்டியாஞ்சலி சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து புகழ்பெற்ற நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியை மேடையில் சிறப்பாக அரங்கேற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி நாடு முழுவதும் 60 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்தவர் அசோகன், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். இவர் உட்பட புதுச்சேரியை சேர்ந்த 10 பேரிடம் 3 கோடி ரூபாய் வரை மர்ம கும்பல் இணையதளத்தில் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் கோவையை மையமாக கொண்டு ஒரு கும்பல் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் என கூறி புதுடெல்லி, ஒடிசா, மகாராஷ்டிரம், கர்நாடகம், ஆந்திரம், கேரளம் என பல மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரிடம் 50 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. விழுப்புரம், திருப்பூர் போன்ற நகரங்களிலும் அந்த கும்பல் மீது புகார்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. 2024ஆம் ஆண்டு மட்டும் இந்த கும்பல் 30 கோடி ரூபாயை மோசடி செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து கோயம்புத்தூர் விரைந்து சென்று நிதிஷ் ஜெயின் மற்றும் அரவிந்த் குமார் என்ற 2 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பென்ஸ் சொகுசு கார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து இருவரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் டெல்லி, ஒரிசா, மகாராஷ்டிரா, மும்பை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஆந்திரா, கேரளா, விழுப்புரம், திருப்பூர், புதுச்சேரியிலும் 60 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. மேலும் இந்த மோசடியில் தொடர்புள்ளவர்களை மற்ற நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். ஊசுடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பேட் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் திறந்து வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பேட் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் 11 லட்சம் ரூபாய் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்க விழா ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதினால் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம், தர்மாபுரி, கல்மேடுபேட் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளின் பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றிற்கு 7 ரூபாய் வீதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி 10,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு குடிநீர் கேன்களை இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. இதனை அமைச்சர் சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் கோதண்டபாணி. இவருக்கு வயது 70. அந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார். மகன்கள் தனித்தனியே வசித்து வருகின்றனர். இவரது மனைவி சரசு, வயதான இருவரும் வீட்டின் வாசலில் கடையும் நடத்தி வருகின்றனர். நேற்று கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகிய இருவரும் வீட்டின் வெளியே உள்ள கடையின் அருகே உறங்கிக் கொண்டிருந்தனர். காலை வீட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபொழுது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்தது. வீட்டின் அருகில் சென்று பார்த்தபொழுது பீரோவில் இருந்த 1,50,000 ரூபாய் ரொக்க பணம்,
10 சவரன் தங்க நகை ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த கோதண்டபாணி மற்றும் சரசு ஆகியோர் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுக்கவே சம்பவ இடத்திற்கு வில்லியனூர் போலீசாரும் வந்தனர். அங்கு கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டது. இச்சம்பவம் குறித்து கோதண்டபாணி கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். காரைக்காலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சிவநாம அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தர்ம ரக்ஷண சமிதி சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் திருக்குளமான சந்திர புஷ்பகரணியில் 5008 சிவநாம அர்ச்சனை நடைபெற்றது. இதில் பெண்கள் மற்றும் ஆண்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் சிவநாம அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டனர். விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். சிவநாம அர்ச்சனை விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவ தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சிவநாம அர்ச்சனை செய்ய முடியும் என்ற போதிலும் மகா சிவராத்திரி அன்று மட்டும் அனைவரும் சிவநாம அர்ச்சனை செய்யலாம் என சிவன் பார்வதி தேவியிடம் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு தர்ம ரக்ஷண சமிதி இந்த சிவநாம அர்ச்சனையை ஏற்பாடு செய்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்திற்கு ஹெல்மெட் அணியாமல் வந்த 15 போலீசாருக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் என அறிவித்து பின்பற்றப்படுகிறது. ஹெல்மெட் அணியாமல் சென்றால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர். பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என கூறி அனைத்து போலீசாரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என காவல்துறையும் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் நேற்று காலை டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபயிற்சி சென்றபொழுது காவல்துறை தலைமையகத்தின் எதிரில் பைக்கில் வந்த பல காவலர்கள் ஹெல்மெட் அணியாமல் பணிக்கு வந்தனர். இதனை பார்த்த அவர் போக்குவரத்து போலீசாரை அழைத்து ஹெல்மெட் அணியாமல் தலைமையகம் வரும் போலீசாருக்கு அபராதம் விதிக்க உத்தரவிட்டார். அதன்படி நேற்று மட்டும் ஹெல்மெட் அணியாமல் போலீஸ் தலைமையகத்திற்கு வந்த 15 போலீசாருக்கு போக்குவரத்து போலீசார் தலா 1000 ரூபாய் அபராதமாக ஸ்பாட் ஃபைன் விதித்தனர். புதுவைக்கு மத்திய அரசின் கூடுதல் நிதியை பெறுவதற்கேற்ப திட்டங்களை தயாரித்து வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு எம்பி வைத்தியலிங்கம் அறிவுறுத்தினார். புதுவையில் உள்ளாட்சி, மின்துறை, பொலிவுறு நகர் திட்ட செயலாக்க முகமை, ஊரக வளர்ச்சி முகமை, நில அளவைத்துறை, மீனவர் நலம், நகரமைப்பு குழுமம் ஆகிய 7 அரசு துறைகளில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு தலைவர் எம்பி வைத்தியலிங்கம் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, செல்வ கணபதி எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், நேரு, சம்பத், ஏகேடி ஆறுமுகம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய எம்பி வைத்தியலிங்கம், கடந்த காலங்களில் மத்திய அரசு புதுவைக்கு துறை ரீதியாக நிதி அளித்தது. தற்பொழுது திட்ட அறிக்கை அனுப்பினால்தான் நிதி வழங்கப்படுகிறது. திட்டங்களை செயல்படுத்த அதிகாரிகள் முழுமையான அறிக்கையை தயாரித்து அளிக்க வேண்டும். அதன்படி 20,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் தயாரித்து அனுப்பினால் மத்திய அரசு 4,000 கோடி ரூபாய் நிதி அளிக்கும். பொலிவுறு நகர திட்ட பணிகளை அடையாளப்படுத்துவதில் ஏற்பட்ட காலதாமதமானது திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த இயலாத நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது என்றார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசையை ஒட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலம் சென்றனர். புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கங்கையம்மன் குளக்கரையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கிற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்கிற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி, சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். வக்பு திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது.
காரைக்கால் மாவட்ட STPI சார்பில் வக்பு சட்ட திருத்த மசோதா உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநாட்டுக்கு இடையில் செய்தியாளர்களை சந்தித்த STPI கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது ஃபரூக், அரசு வக்பு சட்டத்தை கையகப்படுத்துவதற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை பார்ப்பதாகவும், எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் இந்த சட்ட திருத்தத்தின் தீமைகளை மக்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இதுபோன்ற பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு இதனை கவனத்தில் கொண்டு இந்த சட்டத்தினை அமல்படுத்தக்கூடாது எனவும், ஒருவேளை இந்த சட்டத்தினை மத்திய அரசு அமல்படுத்தினால் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீதியில் இறங்கி போராட தயாராக வேண்டும் என்றார். அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் திருக்காஞ்சி காசியிலும் வீசம் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் இரவு 9 மணி அளவில் முதல் கால சிவ பூஜையும், இரவு 11 மணி அளவில் 2ஆம் கால பூஜையும், இரவு 1 மணி அளவில் 3ஆம் கால பூஜையும், அதிகாலை 4 மணி அளவில் 4ஆம் கால பூஜையும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய சொத்துக்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்காத இந்து அறநிலையத்துறையை கண்டித்து ருத்ர வன்னியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் புதிய அறங்காவலர் குழுவை 6 வாரங்களில் நியமிக்க உத்தரவிட்டிருந்தும் இதுவரை அந்த உத்தரவை செயல்படுத்தாத இந்து அறநிலைத்துறை ஆணையரை கண்டித்தும், காலாவதியான அறங்காவலர் குழு நிர்வாகிகளால் கோவில் சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும், இந்து அறநிலையத்துறை ஆணையரிடம் உரிய அனுமதியின்றி கோவில் விஷயங்களை தன்னிச்சையாக முடிவெடுப்பதை கண்டித்தும் புதுச்சேரி ருத்ர வன்னியர் சங்கம் மற்றும் லாஸ்பேட்டை ஊர் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தட்டாஞ்சாவடி VVP நகர் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு புதிய அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும், திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் MLA பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. துறை இயக்குனர் முத்துமீனா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் MLA ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சத்துணவு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.